வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம சசி கிச்சன் அண்ட் கார்டனில் நம்ம ஒரு கார்டன் வீடியோ பார்க்க போகிறோம். நாங்கள் ஃபஸ்ட் டைமாக ஆன்லைனில் அடினியம் பிளான்ட் வந்து ஆர்டர் பண்ணி வாங்கியிருக்கோம். ஹார்வியோரா அப்படிங்கிற ஒரு வெப்சைட்டில் இருந்து நாங்கள் வந்து ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி இன்றைக்கி தான் கொரியர் வந்திருக்குது. ஸோ இவங்க வந்து கேரளாவில் இருந்துட்டு நம்மளுக்கு செடியெல்லாம் அனுப்பி விட்ருக்காங்க. ஒரு யூடியூப்பில் ஒரு வீடியோவில் தான் நாங்கள் பார்த்தோம் இந்த ஆன்லைனில் அடினியம் வாங்குறது எப்படி இருக்குது அப்படின்ட்டு. ஸோ நாங்களும் அந்த வெப்சைட் போய் உள்ளே சர்ச் பண்ணி எல்லாம் பார்த்துட்டு வாங்கினோம். இதில் அவங்க வந்து என்ன மாதிரி செடி அனுப்புகிறோம் அப்படிங்கிறதெல்லாம் டீட்டெயில்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்க அனுப்புனதை வந்து நம்ம பார்த்தோம்னா தெரியும். அதே மாதிரி அவங்க வந்து எவ்வளோ ஹைட்டு சென்டிமீட்டர் அளவில் வந்து என்ன மாதிரி இருக்கும், அப்புறம் அந்த தொட்டியோட அளவு என்ன, எல்லாமே கொடுத்துருக்காங்க அவங்களோட வெப்சைட்டில். ஸோ அதே மாதிரி இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் இப்போ நம்ம வந்து அந்த பேக்கிங்கை வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். ஆனால் பேக்கிங் வந்து செம்ம சூப்பராக இருந்துச்சு, பக்காவாக இருந்துச்சு, பார்க்கும்போதே வித்தியாசமாக இருந்துச்சு. இந்த மாதிரி பேக்கேஜ் வந்து நான் எங்கேயுமே வந்து எந்த ஆன்லைன் பர்ச்சேஸில் நம்ம வந்து பார்த்ததில்ல. பக்கா பேக்கேஜிங் உள்ளே வந்து ரொம்ப அழகாக கயிறு கொடுத்து எல்லாமே அந்த கொஞ்சம் கூட ஆடாமல் இருக்கிற அளவுக்கு நல்லா பேக் பண்ணியிருந்தாங்க. அந்த ஓப்பன் பண்ணும்போதே எனக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து புரியல, என்ன மாதிரிலாம் இதை ஓப்பன் பண்ண பயமாகவும் இருந்துச்சு. ஏன்னா வந்து ஃபஸ்ட் டைம் கட் பண்ணுறோம், உள்ளே இருக்கிற செடி, ஸோ எந்த டேமேஜும் ஆகிடாமல் எடுக்கணும் அப்படின்ட்டு ரொம்ப பக்காவாக கொஞ்சம் கூட அசைவு இல்லாமல் மாதிரி கொடுத்துருந்தாங்க. நான் பிரிக்கும் போதே உங்களுக்கு தெரியும் எந்த மாதிரி நம்ம இந்த பேக்கிங்கை வந்து ஓப்பன் பண்ணணும் அப்படின்ட்டு. இது வந்து மேலேருந்து நம்ம செடி வந்து தூக்கக்கூடாது, அப்போ செடியை பிடிச்சி தூக்குற மாதிரி இருக்கும். ஸோ பாட்டம் வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு கீழே பார்த்தோம்னா அந்த தொட்டி தெரியுது பாருங்கள், இதிலேருந்து நம்ம எடுக்கும் போது தான் வந்து செடி வந்து பக்காவாக வந்து சேஃபாக எடுக்க முடியும். பாருங்கள், பார்க்கும்போதே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. பேக்கேஜ் வந்து அவங்க எப்படி இப்போ தான் நான் ஃப்ரெஷ்ஷாக வந்து பாக்கெட் போட்ட மாதிரி இருக்குது, அந்த அளவுக்கு வந்து ரொம்ப பக்கா சேஃபாக பண்ணியிருந்தாங்க. உள்ளே வந்து ஒரு தொட்டியில் அந்த மண் கலவை, அவங்க என்ன மண் கலவை போட்டிருக்காங்கன்னு பார்க்கணும். அதில் வந்து அந்த பிளான்ட்டை வச்சு அதுக்கு மேலே ஒரு பிளாஸ்டிக் கவர் வச்சு அதில் ஒரு நாட் போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த அட்டடப்பால் வச்சுருக்குறாங்க. செடி வந்து ரொம்ப அருமையாக இருந்துச்சுங்க. கலர் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் அதோட ஃப்ரெஷ்னஸ் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. நாங்கள் ஆர்டர் போட்டு ஒரு 4 to 5 டேஸ்க்குள்ளே எங்களுக்கு கொரியர் மூலமாக வந்துருச்சு. ஸோ வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. அதில் வந்து கொக்கோபீட் போட்டிருக்கனால வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வந்து ஈரப்பதம் அது நல்லா கொடுத்துட்டே இருக்கும்னால அது கொஞ்சம் கூட வாடலை. நாங்கள் வந்து ஒரு 6 பிளான்ட் வந்து அந்த பூ பார்த்து செலக்ட் பண்ணி அந்த பிளான்ட் ஆர்டர் பண்ணியிருந்தோம். பட் பாக்ஸ் வந்து 7 வந்திருக்கு. எங்கள் சார் தான் ஆர்டர் போட்டாங்க. இன்னொரு பாக்ஸில் என்ன இருக்குதுன்னு பார்ப்போம். இவன் ஒரு பாக்ஸ் ஓப்பன் பண்ணோடனே எனக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு, அடுத்தடுத்த பாக்ஸு டக்குன்னு ஓப்பன் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. பாட்டம்லேருந்து எடுக்கிறதான் எந்த ஒரு பிளான்ட்டாக இருந்தாலும் நம்ம ஆன்லைனில் ஆர்டர் பண்ணோம், இந்த மாதிரி பேக்கிங்கில் வருது அப்படிங்கும் போது நம்ம கீழேருந்து எடுக்கணும் தான் அது வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த இது பிரிக்கும்போது அப்படியே உள்ளேருந்து கொட்டுற மாதிரி இருந்துச்சு. நானே பயந்துட்டேன் ஃபஸ்ட்டு. ஆக்சுவலாக எல்லா தொட்டியில் உள்ள அந்த மண் எல்லாம் கொட்டிடுச்சு அப்படின்ட்டு. அப்புறம் தான் நான் நோட் பண்ணேன், உள்ளே வந்து 2 பாக்கெட் வந்து இருந்துச்சு. அப்புறம் தான் சார் சொன்னாங்க இது வந்து உரம் வந்து இந்த அடினியத்துக்கான உரம்னா அவங்களே வந்து அவங்களோட ப்ராடக்ட்டு இது பண்ணி போடுறாங்க, மிக்ஸ் பண்ணி போடுறாங்க. 1/2 கிலோ பேக்கெட்டில் 2 1/2 கிலோ வாங்கியிருக்கோம். அதையும் வந்து இதே பேக்கிங் மாதிரியே வச்சுட்டு அட்டடப்பா அனுப்பிட்டாங்க. ஸோ அதுதான் 6 போட்டோம், 7 பாக்ஸ் இருக்குது அப்படின்ட்டு ஒரு டவுட் இருந்துச்சு. அதுக்கப்புறம் உள்ளதெல்லாம் வந்து நான் வேகமாக கட் பண்ணி எடுத்துட்டோம். எனக்கு தெரிஞ்சிருச்சு எப்படி எந்த மாதிரி கட் பண்ணணும், எப்படி வந்து அதை வந்து ஒவ்வொரு இதையும் செப்பரேட் பண்ணி அதை எடுக்கிறதுங்கிறது நல்லா ஈஸியாக தெரிஞ்சிருச்சு.
ஸோ 6 பாட்டும் நம்ம ஓப்பன் பண்ணி வச்சாச்சு. அந்த பாக்ஸ் பார்க்கும்போதே வித்தியாசமாக இருக்கும், ஏதோ ஒரு ராக்கெட் விண்கலம் மாதிரி இருந்துச்சு. ஓகே, வாங்கிட்டு ஓப்பன் பண்ண உடனே வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு செய்ய வேண்டியது வந்து கொஞ்சம் தண்ணி விட்டுக்கணும். ஏன்னா அது வந்து ஒரு 4 to 5 days ஆச்சு இல்லையா, அவங்க வந்து கொரியர் பண்ணிவிட்டு. அதனால் வந்து ஓப்பன் பண்ண உடனே நம்ம கொஞ்சமாக தண்ணி விடுறது ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு நான் இந்த பூ பார்த்திங்கன்னா அந்தந்த தொட்டிலேயே வந்து அந்த ஸ்டிக்கர் ஒட்டியிருக்காங்க. நாங்கள் வந்து அந்த வெப்சைட்டில் போய் நம்ம வந்து எந்த ஃபோட்டோ பார்த்து இந்த பூ மாதிரியே உள்ள இந்த பூ வேணும், வெரைட்டி வேணும் அப்படின்னு நம்ம செலக்ட் பண்ணுறோமோ அதையே வந்து அவங்க வந்து அந்த தொட்டிலேயே கரெக்டாக அந்த லேபிள் ஒட்டி தான் அந்த செடியை அனுப்புகிறாங்க. பார்க்கலாம் இந்த செடி பூத்த பிறகு இதே மாதிரி அந்த ஃப்ளார் வருதா அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு ஃபுல் இது சக்ஸஸ் அப்படின்னு சொல்லலாம். நான் வந்து எந்தெந்த பூ நாங்கள் செலக்ட் பண்ணோம், அதோட பாட் எப்படி வந்திருக்குங்கிறத ரெண்டையும் பக்கத்தில் போட்டுட்டு காமிச்சிட்ருக்கேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணி எடுத்தோன்னே எங்களுக்கு எல்லா செடியும் குட்டியாக இருக்க மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு. அதுக்கப்புறம் தான் அவங்களோட வெப்சைட் அந்த லிங்க்கில் படித்து பார்க்கும்போது போட்டிருந்தாங்க, கரெக்டாக அவங்க என்ன மெஷர்மெண்ட் போட்டாங்களோ அதே அளவில் தான் கரெக்டாக இருக்குது. அதாவது இந்த பாட் வந்து 5 inch பாட்டு இருக்கும். அதுக்கப்புறம் செடி வந்து 6 to 10 inchல இருக்கும் அப்படின்ட்டு போட்டிருந்தாங்க. அதே மாதிரி தான் இருந்துச்சு. எல்லா லீஃப்மே நல்லா ஹெல்த்தியாக, நல்லா ஒரு க்ரீனிஷாக நல்லா இருந்துச்சு. நீங்களும் அந்த செடி பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். இது வந்து எல்லாமே ஒட்டு வெரைட்டின்னு சொல்லுவோம் இல்லையா. இந்த மெயின் பிரான்ச் வந்து தனி, மேலே வந்து உள்ள அந்த இலை வந்திருக்குது வந்து நம்ம செலக்ட் பண்ணோம் இல்லையா, அந்த பூவோட அந்த பிரான்ச்சஸை வந்து ஒட்டு வச்சு கட்டியிருப்பாங்க. ஸோ வந்து அதிலிருந்து வர்ற பூ நம்ம செலக்ட் பண்ண பூவாக இருக்கும். பட் மெயின் பிரான்ச் வந்து வேறு ஒரு தாய் செடியோடது. ஓகே, எல்லாத்தையும் பிரிச்சுட்டு அழகாக அடுக்கி வச்சாச்சு. அவங்கள்ட்ட வந்து அவங்க வந்து வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறாங்க நம்மளுக்கு. அது மூலமாக நம்ம டவுட்ஸ் எல்லாம் கேட்டோம் அப்படின்னா அவங்கள கிளாரிஃபை பண்ணிடுறாங்க. அதில் நாங்கள் கேட்டோம் எப்போ பாட் மாற்றணும் அப்படின்னு. அவங்க வந்து கம்ப்ளீட் 2 months வந்து நீங்கள் எதுவுமே பண்ணாதீங்க, அப்படியே வச்சுருங்க. 2 மாதத்துக்கு அப்புறம் தான் நீங்கள் வந்து தொட்டி சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ நாங்கள் அப்படியே எடுத்துகிட்டு மாடியில் கொண்டு போய் பக்கத்தில் கோலியஸ்லாம் வந்து வளர்ந்துட்டு இருந்துச்சு. அது பக்கத்தில் கொஞ்சம் நிழல் கிடைக்கும் இல்லையா, குளிர்ச்சியும் கிடைக்கும். டைரக்ட் சன்லைட்டில் ரொம்ப இருக்காமல் ஓரளவு அதுக்கு வந்து கூலிங் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் வந்து அந்த செடிகளை சுற்றி வச்சு அதுக்கு இடையில் வைக்கிற மாதிரி வச்சுருக்கோம். 6 பிளான்ட்டும் கொண்டு வச்சாச்சு. இப்போ வரையும் நாங்கள் தண்ணி மட்டும்தான் விட்டுட்ருக்கோம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த கீழே இருக்க மெயின் பிரான்ச்சில் குட்டி குட்டி அந்த பிரான்ச் வந்திருக்கு பார்த்தீங்களா, அதெல்லாம் நம்ம வந்து கட் பண்ணி விட்டுறணும். அது வந்து அந்த மெயினோட அந்த இது செடி வளர ஆரம்பிச்சிரும். அதை விட்டோம்னா நம்மளுக்கு அந்த ஒரு வளையம் மாதிரி தெரியுது பாருங்கள், அதுக்கு மேலே உள்ளதான் நம்ம செலக்ட் பண்ண அந்த பூவோட அந்த பிரான்ச். அதை தான் நம்ம வளர விடணும். அதுக்கு கீழே வந்து என்ன மாதிரி குட்டி குட்டி லீஃபு பிரான்ச் வந்தால் நம்ம அதை வந்து கட் பண்ணி விட்டுறணும். அப்போ தான் வந்து நம்ம அந்த மேலே உள்ள அந்த ஹைப்ரிட் வெரைட்டி வந்து வளரும். கீழே உள்ள அந்த புதுசாக வர்ற அந்த பிரான்ச்சஸை வந்து நம்ம கட் பண்ணி விட்டுறணும். அவங்க வந்து 2 months சொல்லியிருக்கனால நாங்கள் எதுவுமே சேஞ்ச் பண்ணல. இப்போ மேலே நம்ம அந்த தொட்டியை பார்த்தோம்னாலே தெரியுது, அதில் வந்து கோகோ பீட் தான் அதிகமாக இருக்க மாதிரி தெரியுது. இருந்தாலும் அவங்க சொன்னனால நம்ம அப்படியே வச்சிடலாம். அந்த உரம் அவங்கள்ட்ட வாங்கினதும் நாங்கள் இன்னும் யூஸ் பண்ணல. இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், கொஞ்சம் நல்லா வளர்ந்த மாதிரி இருக்குது அந்த செடியெல்லாம். அதுக்கப்புறம் அதுலேருந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. குட்டி குட்டி மொட்டு வந்திருக்குது. ஒரு 2 பிளான்ட்டில் மொட்டு வந்துருச்சு. இப்போ தான் ரொம்ப ஆர்வமாக இருக்குது, நம்ம செலக்ட் பண்ண அந்த பூ மாதிரி அந்த பூ வருதா, நம்ம செலக்ட் பண்ண வெரைட்டி கரெக்டாக இருக்குதா அப்படின்ட்டு பார்க்குறக்காக. ஆக்சுவலாக அடினியம் வந்து நம்ம செடி வாங்கி புதுசாக வளர்க்க ஆரம்பித்தோம்னா 2 yearsக்கு வந்து அதை பூக்கவே இது பண்ணாமல் ஒன்லி செடியை வந்து க்ரோத் பண்ண விடணும். அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து 2 yearsக்கு அப்புறம் தான் அது பூக்கிறதுக்கு அதை வந்து நம்ம இது பண்ண விடலாம். பூக்கு வந்து அதுக்கு முன்னாடி வந்துச்சுன்னா அதை மொட்டெல்லாம் கட் பண்ணி எடுத்துட்டா தான் செடி நல்லா ஒரு ஹெல்த்தியாக நல்லா பெருசாக வளர்ந்து நல்லா புஷ்ஷியாக வந்துடும். அதுக்கப்புறம் தான் நம்ம அதை பூக்கிறதுக்கு இது பண்ணணும். ஸோ வந்து இப்போ நாங்கள் ஏன் இதை விட்டுருக்கோம் அப்படின்னா, இது நம்ம ஆன்லைனில் வாங்கியிருக்கோம். ஸோ வந்து இது வந்து நம்ம செலக்ட் பண்ணதானா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிற ஒரு ஆர்வத்துக்காகத்தான் இந்த மொட்டுகளை நாங்கள் விட்டுருக்கோம். இன்னும் மலரில் இப்போ தான் மொட்டு விட்டுருக்கு. கண்டிப்பாக மலர்ந்தவுடனே அதை வந்து என்ன மாதிரி பூ வந்துச்சு, நம்ம அந்த கீழே ஒட்டியிருக்க அந்த லேபிளும் அந்த நம்ம செலக்ட் பண்ண வெரைட்டியும் அந்த பூவும் ஒன்றா இருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். கண்டிப்பாக உங்களுக்கு நான் பூ எல்லாமே வந்த உடனே அதையும் வந்து ஒரு வீடியோ எடுத்து நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். நல்லாயிருக்கு. என்னை பொறுத்தவரையும் எனக்கு ரொம்ப திருப்தியாக இருக்குது. ஹார்வியோரா அப்படி அந்த வெப்சைட்டில் வாங்கினது, நாங்கள் வாங்கின பிளான்ட்டெல்லாம் ஹெல்த்தியாக இருக்குது. நல்லாவே அனுப்பியிருக்காங்க. அவங்க சொன்ன மெஷர்மெண்ட்டுக்கு அனுப்பியிருக்காங்க.
இப்போதைக்கு கிளியர் ஆகாத ஒரே ஒரு டவுட் என்னென்னா அந்த பூ வந்து கரெக்டாக அந்த பூ தானா அப்படிங்கிறதான். பட் செடி பொறுத்தவரையும் நல்லா பக்கா பேக்கிங்கும் அருமையாக இருந்துச்சு. செடியும் நல்லா ஹெல்த்தியாக இருக்குது. நம்பி வாங்கலாம். இவ்வளோ நாள் எங்களுக்கு வந்து இவ்வளோ நாளில் நல்லா இருக்குது. அந்த செடி எதுவும் வாடலை, ஒன்றும் ஆகலை, நல்லா இருக்குது. இந்த ஹார்வியோரா வெப்சைட்டோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். நீங்களும் போய் பாருங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்களும் ஆர்டர் பண்ணி வாங்குங்க. நிறையா வெரைட்டிஸ் அவங்க வச்சுருக்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ். செக் பண்ணி பாருங்கள். இப்போ இந்த மொட்டு கொஞ்சம் பெருசாக இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும். இன்னும் இன்றைக்கி மலர்ந்துடும், நாளைக்கு மலர்ந்துடும். நாங்களும் வெயிட் பண்ணிகிட்டே இருக்கோம். இன்னும் மலரில். ஸோ மலர்ந்தோன்னா அதை தனி ஒரு வீடியோவாகவே நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். இந்த ஒரு வெப்சைட்லேருந்து வாங்கின அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருக்குது. இதுவரையும் நல்லா இருக்குது. வேறு ஒரு 2 வெப்சைட்லேயும் நாங்கள் வந்து போயன்வில்லா செடிகள் வாங்கினோம். பட் அதோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு நான் வேறு ஒரு தனி வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். எல்லா வெப்சைட்லேயும் நம்ம வாங்குறது நம்பகத்தன்மையாக இருக்க மாட்டாது. ஸோ நம்ம ரிவ்யூ பார்த்து இந்த மாதிரி யூடியூப்பில் வீடியோஸ் சர்ச் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் வந்து அந்த வெப்சைட்டில் போய் வாங்குங்க. இந்த ஹார்வியோராவோட பிளான்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. இப்போதை வரையும் நல்லா ஹெல்த்தியாக நல்லா வளர்ந்துட்டுருக்குது. பூத்தோன்னா உங்களுக்கு தனி வீடியோவாக அப்லோட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.